Hi friends, 15 ஆண்டுகள் கடந்த டெல்லி வாகனங்களை வாங்கலாமா? அதுவும் ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கலாமா? அந்த வாகனங்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வாகனங்களில் இருக்கிற நிறைக்குறைய சொல்லிட்டா நீங்களே இந்த வீடியோவோட முடிவில் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்கன்றதை நம்பி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெல்லி வாகனங்களை வாங்கலாமா வேண்டாமான்ற கேள்விக்கு முன்னாடி டெல்லி வாகனங்கள் ஏன் விலை குறைவாக கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் ஒரு நாள் காலையில் மக்கள்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க் போறாங்க. அப்போ பெட்ரோலோ டீசலோ போடும்போது 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் 20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல இந்த வாகனங்களை தடை விதிக்கிறாங்க. அதனால மக்கள்லாம் கள்ளச்சந்தையில் பெட்ரோல்களை வாங்கி அவங்க வாகனத்துக்கு போட்டுட்டு வராங்க. அப்போ கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆச்சு. அதுதான் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் ஸ்கிராப்புக்கு உட்படுத்தணும். ஏன்னா டெல்லி போன்ற மாநிலங்களில் பொல்யூஷன் அதிகமான ஆயிடுச்சு. இதனால மக்கள் மூச்சு விடுறதுக்கு திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்களோட நிறைய போராட்டங்கள் அதற்கு ஆப்போசிட்டாக கேஸை போட்டதுனால கோர்ட்லேருந்து வித்ரா பண்ணப்பட்டுச்சு. சிறிது நாட்கள் தளர்வுகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்குள்ள மக்கள்லாம் பழைய வாகனங்களை தன்னார்வத்தோட ஸ்கிராப் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 24 மணி நேரமும் காரை வைக்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தோட சிஓவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்கள் எல்லாருமே புது வாகனங்களை வாங்குறதுக்கு ஆசையா இருக்காங்க, ஆனால் யாருமே இந்த பொல்யூஷன் விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்க்க மாட்டேன்றாங்க. இதனால கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட்ல பயணிக்கலாம். ஏன்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, என்னோட பையன் என்கிட்ட கேள்வி கேட்குறான். ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஏன்பா இவ்வளோ பொல்யூஷன் அதிகமாக இருக்கு, எல்லாருமே மாஸ்க் போட்டு நடந்துட்டு இருக்காங்களே, வெளியே போக முடியலையே, நம்ம ஊரில் மட்டும் இப்படியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி இவர் மனசை குத்திருக்கு. ஸோ இதனால தான் டெல்லியில் ஸ்கிராப் பாலிசி ஆகட்டும் சரி, அதாவது 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் பேன் ஆகட்டும் சரி, நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால டெல்லி மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களோட வாகனங்களை அதாவது யாருக்கிட்டையும் விற்க போனால் கூட அந்த வாகனங்களை இன்னொருத்தர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா. அதனால அவங்க அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பாங்க, இல்லைன்னா வாங்கவே மறுத்துட்டாங்க. அப்போ டெல்லியில் இருக்க ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாகனங்களை வாங்கிட்டு நம்ம வேற ஸ்டேட்டுக்கு, எந்த ஸ்டேட்லலாம் இந்த பேன் இல்லையோ, இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலையோ, அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் நம்ம அந்த வாகனத்தை வித்தரலாம், நல்ல விலைக்கே வித்தரலாம்னு சொல்லிட்டு அந்த டெல்லி மாநிலத்தில் இருக்கவங்க கிட்ட அந்த வெஹிக்கிளை வாங்கிடுறாங்க. அதாவது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிட்டு, ஏன்னா அவங்க ஸ்கிராப்புக்கு தான் கொடுக்க போறாங்க, அங்கே இடைக்கணக்கில் தான் அவங்களுக்கு காசு கிடைக்க போகுது. இதே வேற நண்பர்கள்கிட்ட வித்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நல்ல விலைக்கே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னா அந்த ஷிஃப்ட்டை அங்கே 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இங்கே 2.25 லட்சம் 2.75க்கு இங்கே வித்துருவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அந்த விற்கிறவருக்கு, அதாவது டெல்லியில் இருக்கவருக்கு விற்கிறவருக்கும் லாபம் கிடைக்கும், நம்ம வாங்குறவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஆனால் நம்ம மக்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். என்னன்னா, நம்ம ஊரில் பக்கத்தூரில் இருக்க டீலரே 10 போய் சொல்லுவார். அப்போ வெளியூரில் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட நம்ம காரை வாங்குறோம்னா அதுவும் விர்ச்சுவலாக வாங்குறாங்க. இப்போ எப்படி ஆன்லைன்லேயே வீடியோ போட்டுட்டாங்க. நீங்கள் ஒரு காரை சூஸ் செய்துட்டா அந்த காரோட இன்டீரியர் ஆகட்டும் சரி, எக்ஸ்டீரியர் ஆகட்டும் சரி, அதோட ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த காரை பிடிச்சிருக்கும் தருவாயில் நீங்களும் என்ன பண்ணுறாங்க, முதல் பணத்தை போட்டு புக் பண்ணிடுறீங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கண்டெய்னரில் எடுத்துகிட்டு சென்னையோ பெங்களூரோ இங்கே டெலிவரி கொடுத்துட்றாங்க. உங்கள் வீட்டுக்கே கூட அங்கேருந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் வச்சு டெலிவரி கொடுத்துருவாங்க. அதுக்கு 15 நாள்லையோ 12 நாள்லையோ என்ஓசி வந்துடும். அதுக்கப்புறம் ரீரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆர்டிஓவில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்க கார்களே நிறைய ஓடாமீட்டர் டேம்பரிங் இருக்குது, ரஸ்டான காரை ஏமாற்றி விற்கிறது, காருக்கு பாலிஷ் போட்டு விற்கிறது, 10 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ 20 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீன்னு ஏமாற்றி விற்கிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்கள் நடக்கும். அதுவும் இன்சூரன்ஸு, ஆர்சி இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லிட்டு போனால் இன்னும் ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்குது. ஸோ நம்ம தெரியாத மாநிலம் டெல்லி. இப்போ டெல்லியில் போயிட்டு நம்ம அங்கேயே போய் நம்ம எடுத்தாலே நம்ம ஏமாறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் அதை நம்ம வீடியோ வாயிலாக பார்த்துட்டு அந்த காரை நம்ம புக் செய்துட்டா இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவும் இஷ்யூஸ்னாலும் அந்த ஆன்லைனில் விற்றவர்கிட்ட நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணி பேச முடியும்? அவர் என்ன சொல்வார், இல்லைங்க கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லுவார். உங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி வெளிமாநில கார்களை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் நல்ல தீர பேசி, இந்த கார் நம்மளுக்கு உகந்ததா, இல்லை புது காரே போயிடலாமா, இல்லை பக்கத்தில் இருக்க டீலர்கள்கிட்டே பார்க்கலாமா, லோன் போகிறோமா, இல்லை நெட் கேஷில் போகிறோமா, எல்லாமே திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கார்கள் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு மட்டும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம நண்பரே இருக்காரு, எம்ஹெச் காரை எடுத்தாரு. அதாவது அவர் எடுத்த கார் பார்த்தீங்கன்னா இனோவா காரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நல்ல ரீஃபைனான இன்ஜின், உங்களுக்கு லாங் டர்மாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரஸ்டே வராத பாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த இனோவாவில் பார்த்தீங்கன்னா
இன்ஜினோட ப்ராப்ளம் இருந்துச்சு, கியர்லேயும் கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்டபோது தான் அதில் இருக்கும் பிரச்சனைகள்லாம் அவர் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் அதுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே செலவே அவருக்கு இன்னும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா 16 வருஷம் பழமையான வண்டி. ஸோ அதுக்கு எஃப்சி கட்டணங்கள் எப்படி வருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருக்காரு. இப்போ வாகனங்களை நம்ம புது கார்களை வாங்க முடியாது, காரணம் நம்மளோட பட்ஜெட் தான். அதனால தான் யூஸ்டு மார்க்கெட்ல கார்களை தேடி போகிறோம். நம்ம டீலர்கள் என்னவோ புது கார் விலைக்கு தான் அந்த யூஸ்டு காரை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் கொடுக்குறவங்க ஒரு நியாயமான ரேட் இல்லைனா கூட, ரேட் அதிகமானா கூட பரவாயில்ல, பொருளோட தன்மை நல்லா இருக்குன்னு பார்த்தா பொருள் குவாலிட்டியும் சரி வர இல்லை, பாலிஷ் போட்டு ஏமாற்றி நம்மளை ஸ்கேம் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு சில டீலர்கள். ஸோ அவங்க அந்த மாதிரி செய்கிற தப்புனால தான் நம்ம வெளி மாநில கார்களே வாங்குறோம். ஸோ வெளி மாநில கார்களை வாங்குறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, வெளி மாநில கார்களில் அவங்க அந்த கார்களை எப்படி பயன்படுத்தினாங்க, அவங்க அந்த கார்களில் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க ஆர்சி எல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்கா, ஃப்ளட்டில் அடிபட்ட கார் இருக்கா, இல்லை ரஸ்டிங் இஷ்யூ இருக்குதான்னு எல்லாமே தீர விசாரித்து நீங்கள் அந்த காரை எடுக்கணும். நேரடியாக போய் பார்க்குற காரே 10 பிரச்சனை தரும். நீங்கள் விர்ச்சுவலாக வீடியோ காலில் போய் பார்த்துட்டு அந்த கார்களை எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்க்குற உங்களுக்கு தான் தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ நீங்கள் வெளி மாநில கார்களை வாங்க போகிறீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஆள் அங்கே தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் உறவினர்களோ இருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்து பேசி எடுக்கலாமே தவிர்த்து, நீங்கள் ஒரு வீடியோவிலேயே பார்த்துட்டு ஒரு காரை எடுக்கிறது எந்த அளவுக்கு சிறந்த விஷயம்ன்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு டெல்லி கார்களை எடுத்த அனுபவங்கள் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேற்று மாநில கார்களை வாங்கலான்னு ஒரு ஆசைகள் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போன்ற வாகனம் சார்ந்த செய்திகளை ரெகுலராக பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.